திருவள்ளூர் மாவட்டம் கண்ணன்கோட்டை பகுதியில் தமிழக அரசு சார்பில் 330 கோடியில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கும் பணிகள் கடந்த 2013ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. இதற்காக விவசாயிகளின் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வழங்கும் கிருஷ்ணா நீரை பூண்டி ஏரியில் சேமித்தது போக மீதமுள்ள 1 TMC தண்ணீரை சேமித்து சென்னைக்கு வழங்க இந்த நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. திட்டம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டுகளாகியும் முடிக்கப்படாததோடு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்கிறார்கள் விவசாயிகள். மக்கள் விவசாயிகள் போராட்டம் நடத்தி அங்கே நீதிமன்றத்திற்கு போனபோது நீதிமன்றத்திலே அமர்வு ஒரு தீர்ப்பளித்தது. விவசாயிகளுடைய நிலத்தை எடுத்துக்கொண்டீர்கள், அவர்களுக்கு பணத்தை கொடுக்காமல் அங்கு வேலை செய்யக்கூடாது ஏனென்றால் விவசாயமும் கெட்டுவிடுகிறது, அவங்களுக்கு நஷ்டஈடும் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரை நஷ்டஈடு கொடுப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை. விடமாட்டோம் அப்படி தானே பண்ணோம். இல்லை நிலம் விட்டு தான் ஆகணும், விவசாயம் தண்ணி ஆதாரத்துக்காக எடுத்துட்டாங்க. எடுத்து போய் காப்பதுலேருந்து நாங்கள் போராடிக்கினே இருக்கோம். அது கொடுத்த பாடம் இல்லை. ஏதோ சில பேருக்கு இப்படி அப்படி மாற்றி சில பேர் கொடுத்துட்டாங்க, சில பேர் கொடுத்தாருக்காங்க. நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட் எங்களுக்கு அவங்களுக்கு மொத்தம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் நிலம் கையகப்படுத்தணும், அவங்களுக்கு இழப்பீடெல்லாம் கொடுத்துட்டு அப்படின்னு கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு. அந்த கோர்ட் ஆர்டரையும் மாற்றிக்கல. சென்னையின் குடிநீர் ஆதாரங்களான பூண்டி, செம்பரம்பாக்கம், புழல் மற்றும் சோழவரம் ஏரிகள் வறட்சியில் உள்ள நிலையில் புதிய நீர்த்தேக்கம் அமைத்து தண்ணீர் கிடைக்கும் என எதிர்பார்த்த சென்னை மக்களுக்கு தற்போது ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியுள்ளது. விவசாயிகளுடைய பணம் மொத்தம் செட்டில் பண்ண பிறகு அவங்களுக்கு சேர வேண்டிய பாக்கியெல்லாம் கிளீன் பண்ண பிறகுதான் வேலை செய்யணும். அதையெல்லாம் மீறி இந்த PWD அதிகாரிங்க தனித்தனமா இருக்கிற விவசாயிகளை ஏமாத்துற நோக்கத்தோடுவே இந்த பக்கம் விவசாயிகளை பணம் கொடுக்காம ஏமாத்துறாங்க. சென்னையில இன்னத்துக்கு அந்த 5 வருஷத்துல ஏரி கண்டி கட்டியிருந்தாங்கன்னா சென்னைக்கு குடிநீர் கொடுத்துருக்கலாம். அந்த பக்கம் குடிநீர் கொடுக்காம சென்னை மக்களை ஏமாத்துறாங்க, இந்த பக்கம் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்காம ஏமாத்துறாங்க. இது தொடர்பாக கண்ணன்கோட்டை நில எடுப்பு பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பழனியிடம் கேட்டதற்கு புதிய நில எடுப்பு கொள்கை இன்னும் தமிழகத்திற்கு வரவில்லை என்றும் அரசிடமிருந்து உத்தரவு வந்தவுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். 80% பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் இன்னும் 3 மாதத்தில் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு சென்னை மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யும் விதத்தில் நீர்த்தேக்கம் முழுமை பெறும் எனவும் அவர் தெரிவித்தார். சென்னையின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு கண்ணன்கோட்டையில் அமைக்கப்பட்டு வரும் இந்த நீர்த்தேக்கத்தை உடனடியாக மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதும் விவசாயிகளுக்கான உரிய இழப்பீட்டை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதும் அனைவரின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் எழில்.